இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டம் இன் ஹியூமன் ரீப்ரக்டிவ் சிஸ்டம் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யுரிட்ரின் டியூப். யுரிட்ரின் டியூப்ன்றது ஃபெல்லோப்பியன் டியூப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஓவரி, யூட்ரஸ், யூரினரி பிளாடர், யுரெட்ரா, that is clitorius, labium minor and labium majora, fimbriae, cervix, rectum, vagina, anus. ஸோ இதெல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் பேர் ஆஃப் ஓவரிஸ், பேர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ், யூட்ரஸ், cervix, vagina and external genitalia. இது எல்லாமே பெல்விக் ரீஜன், அதாவது இடுப்பு பகுதியில். பெல்விக்னா இந்த இடுப்பு பகுதி, இந்த மாதிரி வளைவாக இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பெல்விக்னு சொல்கிறோம். தட் இஸ் இடுப்பு பகுதியில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தோட ஒரு இன்டகிரேட்டட், அதாவது ஒருங்கிணைந்த வேலையை செய்கிறது வந்து மெமரி கிளான்ஸ். ஓகேவா, மெமரி கிளான்ஸ். இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவியூலேஷன், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் ஓவரி. ஸோ ஓவம் வந்து ஓவரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா, அதுதான் ஓவியூலேஷன். அப்புறம் ஃபர்டிலைசேஷன், அப்புறமா ப்ரெக்னன்சி டைம், அப்புறமா சைல்டு பர்த் அண்ட் சைல்டு கேர். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெமரி கிளான்ஸோட பங்கு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டம்னா ஃபீமேல் கேமிட் ஃபார்மேஷன், அதாவது ஓவம் ஃபார்மேஷனும் ஒரு வகையில் வருது. ஸோ இந்த ஓவம் ஃபார்மேஷன். ஸோ இப்போ நாம் ஓவரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓவரி தான் ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், தட் இஸ் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நான் சொன்ன ஓவர், தட் இஸ் ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டம் என்னது? கேமிட் ஃபார்மேஷன். ஸோ ஓவரிஸ் தான் அதாவது ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஃபீமேல் கேமிட்டான ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இதுதான் ஓவரி. ஸோ இந்த ஓவரியில் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் ஓவரி. இந்த ஓவரி தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஓவத்தை ப்ரொடியூஸ் ஆகுது. எத்தனை இருக்கு? இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ பேர். ஓகே, ஒரு ஜோடி. லொக்கேஷன், ஓவரிஸ் எங்கே இருக்கு? லோயர் அப்டாமினல் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயே பாருங்க, இது அதாவது வயிறின் அடிப்பகுதியில் தான் இந்த ஓவரிஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர் லாங். அண்ட் த ஷேப், இப்போ இதோட ஷேப், ஓவரியோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் நீங்களும் வரைவீங்க. ஸோ எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் ஓவரிஸ் என்னன்னு சொல்லணும்? ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஃபீமேல் கேமிட் ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. லொக்கேஷன் எங்கே? லோயர் அப்டாமினலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஷேப் வந்து யாரோட ஷேப்? ஓவரியோட ஷேப் எப்படி இருக்குது? எலிப்டிக்கல். சைஸ் வந்து 2 to 4 சென்டிமீட்டர் லாங். 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஈச் ஓவரி இஸ் கவர்ட் பை அ thin cuboidal epithelium called the germinal epithelium which encloses the ovarian stoma. ஸோ இந்த ஓவரியை சுற்றி இருக்கிற லேயர் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம். அந்த கியூபாய்டல் எபித்தீலியத்துக்குள்ள ஜெர்மினல் எபித்தீலியத்தோட சேர்ந்து இருக்கிற அந்த பகுதி தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஒவேரியன் ஸ்டோமா. ஸோ இந்த ஓவேரியன் ஸ்டோமாவை அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலாவாக பிரிக்கலாம். 2 லேயர். ஸோ வெளிப்பகுதி, இப்போது இந்த வெளியில் இருக்கிறது வந்து அவுட்டர் கார்டெக்ஸும், நடுப்பகுதியை மெடியூலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே ஒரு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதுக்கு பேர் வந்து டியூனிகா ஆல்புஜினியா. இதே வேர்டை நம்ம மேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்துலேயும் பார்த்துருக்கோம். இந்த அவுட்டர் கவரிங்காக இருந்திருக்கு. ஸோ இங்கே இந்த ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே ஒரு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்கிறது யாரு? டியூனிகா ஆல்புஜினியா. ஓகேவா?
ஸோ த கார்டெக்ஸ், இப்போ கார்டெக்ஸ் எப்படி இருக்குது, நல்ல டென்ஸ் கிரானியுலார், அதாவது டென்ஸ்ன்னா அடர்த்தியாகவும் இருக்குது, அதாவது திக்னஸ் அதிகமாகவும் இருக்குது, கிரானியூல்ஸையும் இருக்குது. ஸோ கிரானியூல்ஸ்னால் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, அதாவது ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி இது போட்ட மாதிரி இருக்குது, அதாவது நம்ம டச் பண்ணால் நம்ம கைக்கு வந்து கிரானியூல்ஸ் அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரானியூல்ஸ் வந்து எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவேரியன் ஃபாலிக்யூல்ஸ், ஏன்னா ஒவேரியன் ஃபாலிக்யூல்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு போகுது. ஸோ மைனராக இருந்து லார்ஜாக ஆச்சு, மெச்சூர் ஆன பிறகு தான் அதுலேருந்து ஓவம் வெளியில் வரப்போகுது. ஓகேவா? அந்த கார்டெக்ஸில் எப்படி இருக்குன்னா, கார்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா டென்ஸ் அண்ட் கிரானியுலாராக இருக்குது. ஸோ கிரானியூல்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவேரியன் ஃபாலிக்யூல்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸில் இருக்குது, அதோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம மென்சுரல் சைக்கிளில் பார்க்கலாம். So medulla is loose connective tissue with abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers. So outer sideல இருந்தது cortex, இப்போ நடு பகுதிக்கு வந்தாச்சு. அந்த நடு பகுதி எப்படி இருக்குன்னா loose connective tissue-ஆ இருக்கு. abundant, அதாவது அந்த இடத்துல தான் நிறைய blood vessels இருக்கு, மெடியூலால தான், ப்ளஸ் lymphatic vessels-உம் இருக்கு, nerve fibers-உம் இருக்கு. ஸோ கார்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா டென்ஸ் கிரானியுலராக இருக்கிறதுனால காரணம் ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் வெவ்வேறு ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால, டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனால் மெடியூலா எப்படி இருக்குது, லூஸ் கனெக்டிவாக இருக்குது, நிறைய பிளட் வெசல்ஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ் அண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஓவரி ரிமைன் அட்டாச்ட் டு த பெல்விக் வால் அண்ட் த uterus of an ovarian ligament called meso-ovarian. ஸோ நம்ம இந்த ஓவரி வந்து எந்த ரீஜனில் தான் அட்டாச் ஆகிருக்கு, பெல்விக் வாலோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது சும்மா ஸோ பெல்விக் வால் இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒரு லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிகமெண்ட் தான் அதுக்கு காரணம். ஸோ அது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மீசோ ஒவேரியன். ஏன்னா இந்த ஓவரியை பெல்விக் வாலோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு லிகமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லிகமெண்ட் யூஸ் ஆகுது இல்லையா, அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் வந்து மீசோ ஒவேரியன். இப்போ இதுவரையும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஸோ ஓவிடக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவிடக்ஸ், ரெண்டு இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இதை ஃபெலோப்பியன் என்றவர் வந்து கண்டுபிடிச்சதுனால இந்த டியூபுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில், தட் இஸ் இதுக்கு இன்னொரு பேர் நான் சொன்னேன் இல்லையா, யூரிட்ரியன் டியூப்ஸ் ஆர் ஓவிடக்ஸ். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து யூட்ரஸ், வெஜைனா, இது எல்லாமே ஒன்றா சொல்லணும்னா ஃபீமேல் அக்சசரி ஆர்கன்ஸ். ஸோ ஓவரி வந்து மெயின், அந்த ஓவரிக்கு அசிஸ்ட் பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஃபெலோப்பியன் டியூபாக இருக்கட்டும், யூட்ரஸாக இருக்கட்டும், வெஜைனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவோட ஆக்சசரி ஆர்கன்ஸ். இப்போ ஃபெலோப்பியன் டியூபோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் எங்கேருந்து, யூட்ரஸில் இருந்து இந்த அதாவது இந்த ஓவரிக்கு டியூப் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த யூட்ரஸ் இது யூட்ரஸ்மா. ஸோ இந்த யூட்ரஸோட கனெக்ட் பண்ணி ஓவரியோட கனெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. And the proximal part of the fallopian tube bears a funnel-shaped infundibulum. ஸோ இந்த ஃபனல் மாதிரி இருக்குது இல்லையா, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபெலோப்பியன் டியூபோட ஃப்ரண்ட் போர்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபனல் ஷேப்டாக இருக்குது, அதாவது ஃபனல் ஷேப்டாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து இன்ஃபெண்டிபுலம். ஓகேவா? இன்ஃபெண்டிபுலம். ஸோ இந்த இன்ஃபெண்டிபுலத்தோட எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கை எப்படி வைக்கிறோம் இல்லையா, நம்ம கை வந்து இப்படி வைக்கும்போது ஃபனல் மாதிரி வருது. சுற்றி இருக்கிற விரல்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிம்ப்ரியே, இங்கே இருக்கிற ஃப்ரிம்ப்ரியே மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஃப்ரிம்ப்ரியே மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். The edges of the infundibulum have many finger-like projections called fimbriae, which help in the collection of ovum from ovulation. ஸோ இன்ஃபெண்டிபுலம் ஃபனல் மாதிரி இருக்குது, அதோட எட்ஜஸில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபிம்ப்ரியே. இவங்களோட வேலை என்னன்னா இந்த ஓவரியில் இருந்து அந்த ஓவமை கலெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. எப்போது? ஓவியுலேஷன் நடக்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட், infundibulum leads to a wider central portion called ampulla.
இப்போ இன்ஃபண்டிபுலத்துக்கு அடுத்த போர்ஷன் என்ன? ஆம்பியூலா. இவங்க கொஞ்சம் வைடராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆம்பியூலா. ஸோ the last part of the oviduct is the isthmus, which is a short and thick walled connecting ampulla, and infundibulum is the uterus. ஸோ இந்த ஆம்பியூலாவையும் யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணுற இந்த நேரோ டியூபுக்கு பேர் என்ன? இஸ்துமஸ். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்னா எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கலாம்? இன்ஃபென்டிபுலம், ஆம்பியூலா அண்ட் இஸ்துமஸ். இப்போ இது புரிஞ்சுதா? ஃபெலோப்பியன் டியூபை பற்றி புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட், யூட்ரஸ். ஃபீமேல் யூட்ரஸ் contains one of the strongest muscle of the human body. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஃபீமேல் யூட்ரஸ் தான். ஓகேவா? ஹியூமன் பாடியில். ஸோ நெக்ஸ்ட், இப்போ யூட்ரஸை பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த பகுதி, இந்த போர்ஷன் இதுதானே யூட்ரஸ். இந்த போர்ஷன் தானே யூட்ரஸ். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓவரியை பற்றி பேசணும், அப்புறமா ஃபெலோப்பியன் பற்றி படித்தாச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது யூட்ரஸ். So the uterus or the womb is a hollow, thick-walled muscle, highly vascular and inverted pear-shaped structure lying in the pelvic cavity between the urinary bladder and rectum. So uterus எங்கே இருக்குது? abdominal cavity தான் இருக்குது. அண்ட் இவங்க சென்டர் போர்ஷனில் இருக்காங்க. pelvic region, அதாவது pelvic regionல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. urinary bladderக்கும் ரெக்டத்துக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த போர்ஷன் தான் என்னது? யூட்ரஸ். இங்கே நிறைய வாஸ்குலரைஸ்டுன்னா பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. ஹாலோ கேவிட்டி, உள்ள வெற்றிடம் அதிகமாக இருக்குது. ஹாலோ கேவிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் த பாடி அண்ட் த ரவுண்டட் ரீஜன் சுப்பீரியர் டு இட் இஸ் த ஃபண்டஸ். ஸோ இந்த மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான். அதுக்கு பேர் ஃபண்டஸ். ஓகே, ஃபண்டஸ். நெக்ஸ்ட், த யூட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டு த வெஜைனா த்ரூ நேரோ சர்விக்ஸ். ஸோ இந்த யூட்ரஸ், இப்போ இது யூட்ரஸ் எங்கே இது பண்ணுது? இது இந்த பகுதி வெஜைனா. ஓகேவா? ஸோ யூட்ரஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற பகுதி என்னது? cervix. cervix மூலமா வெஜைனா வழியா ஓப்பன் ஆகுது. ஓகே, the cavity of the cervix called cervical canal communicates with vagina through the extended orifice and with the uterus through the internal orifice. இப்போ ஒரு கேவிட்டி இருக்குது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ்க்கு அடுத்து இந்த செர்விக்கல் கெனால் மாதிரி ஒரு கேவிட்டி இருக்குது. இந்த கேவிட்டிக்கு முன்னாடி, அதாவது இந்த பக்கம் that is internal orifice, வெஜைனா பக்கம் எக்ஸ்டர்னல் ஆரிஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங்கை தான். ஓகேவா? ஸோ அந்த கெனால் சொன்னேன் இல்லையா, அந்த செர்விக்கல் கெனால் வெஜைனாலேருந்து பர்த் கெனாலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த செர்விக்கல் கெனால் இந்த வெஜைனாலேருந்து பர்த் கெனால்னா அந்த குழந்தை அந்த வழியாக தான் வருது. ஓகேவா? அதனால் அந்த கெனாலை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க? பர்த் கெனால். ஸோ த வால் ஆஃப் த யூட்ரஸ் ஹேஸ் 3 layers ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ யூட்ரஸோட வாலில் இந்த யூட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த பகுதி 3 லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. அவுட்டர் ஒன் பெரிமெட்ரியம், மிடில் ஒன் மயோமெட்ரியம், இன்னர் ஒன் எண்டோமெட்ரியம். ஓகேவா? இதுதான் இங்கே இருக்கும். ஸோ அவுட்டர் தின் மெம்பரேனியஸ் சீரியஸ் லேயர் கால்ட் பெரிமெட்ரியம். ஸோ அவுட்டரில் இருக்கிற லேயர் ரொம்ப தின் மெம்பரேனியஸாக இருக்குது, அதுக்கு பேர் பெரிமெட்ரியம். மிடில் இருக்கிறது மஸ்குலார் லேயர் திக்காக இருக்குது, அது திக்காக இருக்குது. மஸ்குலார்னாவே மயோமெட்ரியம். ஓகேவா? அண்ட் இன்னர் கிளாண்டுலார் லேயர். ஓகே, இன்னர் கிளாண்டுலார் எண்டோமெட்ரியம். ஸோ இங்கே நான் சொன்னோம் இல்லையா, ஸோ அவுட்டர் லேயர் தின்னா மெம்பரேனியஸாக இருக்குது, அது பெரிமெட்ரியம். மிடில் இருக்கிறது மஸ்குலார் திக் லேயராக இருக்குது, அது மயோமெட்ரியம். இன்னர் மோஸ்ட் கிளாண்டுலார் லேயராக இருக்குது, அது எண்டோமெட்ரியம். ஓகே, நெக்ஸ்ட்,
இப்போ இந்த எண்டோமெட்ரியம் வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் நடக்குது எப்போன்னா மென்சுரஸ் சைக்கிளில். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். 28 days ஒன்ஸ் வந்து, அதாவது மென்சுரஸ் சைக்கிளில் ஃபார்ம் ஆகும். மென்சுரஸ் சைக்கிள் நடக்கும்போது அழிஞ்சிட்டு திரும்பி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் டியூரிங் மென்சுரஸ் சைக்கிள். ஆனால் மயோமெட்ரியம் வந்து ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன் டியூரிங் பார்ட்யூரிஷன், அதாவது டெலிவரி ப்ளஸ் நியூட்ரிஷன், மில்க் ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் அந்த மயோமெட்ரியம் வந்து, அதாவது பார்ட்யூரிஷனை டெலிவரிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷனை கொடுக்கறது வந்து மயோமெட்ரியம், அதாவது ஃபோர்ஸாக வெளியில் தள்ளணும் குழந்தைய, அந்த வேலையை செய்கிறது வந்து இந்த மயோமெட்ரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோமெட்ரியத்தோட ஃபங்க்ஷன் வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் எப்போ நடக்குது, மென்சுரஸ் சைக்கிள் அப்போ நடக்குது. ஆனால் மயோமெட்ரியம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன் வந்து கொடுக்குறாங்க டியூரிங் பார்ட்யூரிஷன், அதாவது டியூரிங் சைல்டு பர்த். ஸோ ஈவன் மில்க் ப்ரொடக்ஷன் கூட சொல்ல முடியாது, சைல்டு பர்த் ரெடி ஆகுது பிஃபோர், அதாவது டெலிவரிக்கு முன்னாடி இந்த பெயினை கொடுக்கறது, அந்த வெளியில் தள்ளுறது குழந்தைய, அந்த வேலையை செய்கிறது இந்த மயோமெட்ரியம். Vagina is the large fibromuscular tube that extends from cervix to the exterior. ஸோ இப்போ இந்த வெஜைனா இருக்கு இல்லையா, இது ஒரு லார்ஜ் டியூபாக இருக்குது. இது வந்து இந்த செர்விக்ஸில் இருந்து எக்ஸ்டீரியர் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுதான் வந்து காப்புலேஷன் ஆர்கன் ஆஃப் ஃபீமேல். ஸோ ஃபீமேலோட ஆர்கன் ஆஃப் காப்புலேஷன் வந்து வெஜைனா தான். ஓகேவா? ஸோ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் that lie external to the vagina are called external genitalia. வெஜைனாக்கு வெளியில் இருக்கிற அந்த ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எக்ஸ்டர்னல் ஜெனிஷிலியே ஆர் வால்வா. அதில் வந்து பார்த்திங்கன்னா லேபியா மெஜோரா அண்ட் லேபியா மைனோரா, ஹைமன் அண்ட் கிளைட்டோரிஸ். ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ், அதாவது வெஜைனாக்கு அடுத்து இருக்கிற இந்த பகுதியை தான் எக்ஸ்டர்னல் ஜெனிஷிலியன்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த உள்ளே இருக்கிற பகுதி வந்து கிளைட்டோரிஸ்க்குள்ளே ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம். அதுக்கு பேர் வந்து லேபியம் மைனஸ் ஆர் லேபியம் மைனோரா. அதுக்கு வெளியில் ஒரு பெரிய இதுவாக இருக்கும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அதுக்கு பேர் வந்து லேபியம் மெஜோரா. ஸோ ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல், ஓகே இப்போ வந்து நம்ம அந்த இது வரையும் முடிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ த பார்டோலின் கிளாண்ட், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்டுன்னு பேர். இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், தட் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனாக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது வெஜைனா, அதாவது பேக் சைடு, அந்த கிளாண்டு வந்து பேக் சைடு, அதாவது பேக் சைடுன்னு சொல்கிறத விட பின்பகுதி, அடிப்பகுதி, வெஜைனாவுக்கு அடிப்பகுதியில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த பார்டோலின் கிளாண்ட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு தெரியுமா? மியூக்கஸ். அந்த மியூக்கஸ் தான் வெஜைனாவை லுப்ரிகேஷனோட வச்சிட்ருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு சமமாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்கன் மேலுக்கு சமமாக சொல்லலாம்னா பல்போ யுரெட்டர் கிளாண்ட் மேலில், அதுக்கு ஈக்குவலாக இதை சொல்லலாம். ஸோ அந்த மியூக்கஸ் லுப்ரிகேஷன் வெஜைனாவை அதாவது அந்த இடம் ட்ரை ஆகாமல் வச்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த தட் இஸ் பார்டோலின் கிளாண்ட் வந்து அந்த மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது. இதை வந்து யாருக்கு ஹோமோலாகஸானா அதே சேம் ஃபங்க்ஷனை தான் பல்போ யுரெட்டர் கிளாண்ட் வந்து மேலில் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்கினீஸ் கிளாண்ட், இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா வெஜைனாவோட ஆன்டீரியர் வால், அது வந்து பின்பகுதி, இது ஆன்டீரியர்னா முன்பகுதி, வெஜைனாவோட முன்பகுதி. அண்ட் யுரெட்ராவோட லோயர் எண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. யுரெட்ராவோட லோயர் எண்டை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கிளாண்ட் என்ன? ஸ்கின் கிளாண்ட். ஸோ இவங்களும் ஒரு லூப்ரிகேட் ஃப்ளூயிடை தான் செக்ரீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் கிளாண்ட் வந்து எதுக்கு ஹோமோலாகஸாக இருக்குது? சேமாக
மேலோட ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு மாதிரி சேம் ஃபங்க்ஷனாக இதுவும் இருக்குது. ஒப்பிடலாம். அங்கே ப்ரோஸ்டேட் கிளாண்ட் மேலன்னா இங்கே ஸ்கீன் கிளாண்ட், அங்கே பல்போயூரேட்டர் கிளாண்டுன்னா இங்கே பார்டோலின் கிளாண்ட். ஓகேவா? So the external opening of the vagina is partially closed by a thin ring like a, that is ring of the tissue called hymen. So இந்த வெஜைனாவை பார்ஷியலாக ஒரு பாதி வடிவத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த பார்ஷியலாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஹைமன். ஸோ இந்த ஹைமன் பார்த்தீங்கன்னா டேர்ன் அதாவது கிழிஞ்சிரும். எப்போன்னா ஃபர்ஸ்ட் கார்டியஸ் நடக்கும்போது, ஃபிசிக்கல் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் நடக்கும்போது இது கிழிஞ்சிரும் நார்மலாக. ஓகேவா? அண்ட் ஆனால் சில ஹியூமன், அதாவது சில உமனில் இது இன்டாக்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து சடன் ஃபால், ஓகே, ஸ்ட்ரெச், ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால ஸ்ட்ரெச்சுடு ஆர் டேர்னாக இருக்கலாம், சடன் ஃபாலாக இருக்கலாம். ஓகே, அதாவது கீழே விழரும்போது அடிப்பட்டு கிழிஞ்சிருக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங், ஹார்ஸ் பேக் ரைடிங் இந்த மாதிரி போகும்போதும் கிழிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து ஹியூமனோட வெர்ஜினிட்டியை டெஸ்ட் பண்ண முடியாது. இதை வச்சு வந்து இது ஒன்று ஹியூமனோட வெர்ஜினிட்டி, தட் இஸ் உமனோட வெர்ஜினிட்டி இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயம் இது கிழியறதுக்கு, அதாவது நேச்சுரலாகவே கிழிஞ்சு போயிருக்கலாம், அதாவது டேர்ன் அவுட் ஆகிட்டுருக்கலாம், அது அழிஞ்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து வெர்ஜினிட்டி இண்டிகேட்டராக யூஸ் பண்ண முடியாது உமனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெமரி கிளான்ஸ். ஸோ மெமரி கிளான்ஸ்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். மெமரி கிளாண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தோட இது ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். ஸோ மெமரி கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் கிளாண்டோட மாடிஃபிகேஷன் தான். அண்ட் இது ரெண்டு செக்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல், இதில் இது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸில் இந்த மெமரி கிளான்ஸ் இருக்குது. ஸோ மேலில் வந்து ஒரு ருடிமெண்ட்ரி போர்ஷனாக அது இருக்குது, பட் ஃபீமேலில் அது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ தெர் ஆர் பேர் ஆஃப் மெமரி கிளான்ஸ் தொராசிக் ரீஜனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதில் வந்து கிளாண்டுலார் டிஷ்யூஸ் இருக்குது. அண்ட் தட் இஸ் கிளாண்டுலார் டிஷ்யூஸ், அதில் கொஞ்சம் ஃபேட்டும் இருக்குது. மீடியம் நிப்பிள் சைஸ் பிளாக், அதாவது இந்த பிக்மெண்டட் ஏரியாவாக இருக்குது அந்த நிப்பிள் சைட், தட் இஸ் கால்ட் ஏரியோலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த வந்து இதில் வந்து தொராசிக் ரீஜனில் the glandular tissue and this is the areola portion. இந்த ஏரியோலா போர்ஷனுக்கு கீழே வந்து அதாவது பிக்மெண்டடாக இருக்குது, டார்க் கலர்ஸில் இருக்குது, மெலனின் அதிகமாக இருக்குது. and you can see the nipple here. Okay, so several sebaceous glands are called areolar glands, are found on the surface and they reduce the cracking of the skin of the nipple. So நிறைய செபேஷியஸ் கிளாண்ட், அதாவது ஆயில் கிளாண்ட்ஸ் தான் ஏரியோலார் கிளாண்ட்ஸாக மாறுது. ஸோ இது இருக்கிறதுனால தான் அந்த நிப்பிளோட ஸ்கின் வந்து பிரேக் ஆகாமல், தட் இஸ் கிராக்கிங் எதுவுமே இல்லாமல் ரெடியூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஏரியோலார் கிளாண்ட்ஸ் தான். ஸோ இன்டர்னல் ஈச் மெமரி கிளாண்டோட இது லோப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 25 லோப்ஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் நம்ம இது எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இதுதான் இந்த லோப்ஸ், இதை தான் நம்ம மெமரி கிளாண்ட், தட் இஸ் மெமரி லோப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 25 லோப்ஸ் இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். எப்படி செப்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூவால். இப்போ இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூவால் இட் காட் செப்பரேட்டட். ஸோ இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, இது ஒரு லோபுன்னு இருக்கிறதுனால இட் காட் செப்பரேட்டட். ஸோ அதை சுற்றி ஃபேட்டும் கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆயிருக்கு. ஸோ ஈச் லோபில் வந்து லாபியூல்ஸ், அதில் வந்து ஆசினை ஆர் ஆல்வியோலை லைன்டு எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஆசினை ஆர் தட் இஸ் ஆல்வியோலை டிஷ்யூ, இந்த அதாவது அந்த ஆசினை ஆர் ஆல்வியோலை எபித்தீலியல் செல்ஸ் அதை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலை தான் மில்கை செக்ரீட் பண்ணும். எப்போ குழந்தை பிறந்த உடனே அது நடக்கும். ஸோ மில்க் செக்ரீஷன் நடக்குது. இப்போ இந்த ஆல்வியோலை வந்து மெமரி டிபியூல்ஸாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஆல்வியோலை வந்து இந்த இடத்துல எப்படி ஓப்பன் ஆகுது? மெமரி
டியூபியூல்ஸ் ஓப்பன் ஆகுது. டியூப்ஸாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டியூப்ஸில் வந்து ஒவ்வொரு டியூப்லேயும் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா மெமரி டக்ட். அதாவது மெமரி டக்ட்டுக்கு ஒரு பைப் லைனை போட்டு அனுப்புது. அதன் ஓகே பைப் டக்ட்னா பைப்புன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு டக்ட், அது மெமரி டக்ட். ஸோ ஸ்பெஷல் மெமரி டக்ட் join to form a wider memory ampulla which is connected to a lactiferous duct in the nipple. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ பாருங்கள், இதெல்லாமே மெமரி டக்ட். இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து நிப்பிள் ஆண்ட பெரிய டக்டாக ஃபார்ம் பண்ணுது. அதாவது இந்த இடத்துல வந்து வரது வந்து மெமரி ஆம்பியூலா. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிப்பிள் ஆண்ட ஃபார்ம் பண்ணுறது வந்து லாக்டிஃபரஸ் டக்ட். ஓகே, ஸோ அண்டர் த நிப்பிள் each lactiferous duct extend to form a lactiferous sinus which serves as a reservoir of milk. ஸோ lactiferous duct கீழே ஒரு ரிசர்வோயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அங்கே தான் மில்கை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுதான் என்னது? லாக்டிஃபெரஸ் ரிசர்வோயர் இல்லையா? ஸோ அது வந்து லாக்டிஃபெரஸ் சைனஸ். ஸோ ஈச் லாக்டிஃபெரஸ் டக்ட் open separately by a minute pore on the surface of the nipple. ஸோ நிப்பிள் ஆண்ட தனித்தனியாக ஒவ்வொரு ஓட்டையாக, அதாவது ஒவ்வொரு மைன்யூட் போராக நிப்பிளில் வந்து ஓப்பன் ஆகுது the lactiferous duct. Now normal development of breast begins at puberty and progresses with changes during each menstrual cycle. ஸோ இந்த puberty டைம் வரும்போது ஃபீமேல்ஸில் breast டெவலப்மெண்ட் நடக்குது. அது வந்து ஒவ்வொரு menstrual சைக்கிளுக்கும் அதோட சேஞ்சஸ் நடக்குது. அதோட வளர்ச்சியை நம்ம வளர்ச்சி அடையும். ஓகேவா? ஸோ in non-pregnant women the glandular structure is largely underdeveloped and the breast size is large due to amount of fat deposition. இப்போ ஒரு pregnancy இல்லாத ஒரு லேடிக்கு அந்த breast வந்து பார்த்திங்கன்னா அண்டர்டெவலப்டாக இருக்கும், பெருசாக லார்ஜ் சைஸாக இருக்கும். எதனாலன்னா நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ த சைஸ் ஆஃப் த breast does not have any influence and that does not have any that is influence on the efficiency of lactation. ஸோ breastோட சைஸை வச்சு அவங்களுக்கு வந்து பால் அதிகமாக வரும், நல்லா இருக்கும் லாக்டேஷன் பீரியடில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுமா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.